ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 27ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பிரின்ஸையும் நம்ம ஹீரோயின் ஐலாண்டை சேர்ந்தவங்கிற விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். நீயும் இவ்வளவு விட்டுன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் ஆனா நான்காங்கையும் இனிமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆள் உனக்கு அது சம்மந்தம் இல்லாத விஷயம் சொல்ல. அப்ப சரி, நீ என்ன பத்தி சீலிங் கிங் கிட்ட போய் சொல்லு. நாங்களும் இவ பண்ண வேலை அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை சட்டப்படி கொடுக்க சொல்றோம். ஆமா, நான்சு கிங்க்கு தெரியாம தானே நான் கடத்திருக்கா, அது வேற இருக்குல்லன்னு அவங்க கேட்க ஆளும் கடுப்பாயிட்டு சரி சாண்ட்ரிச் சொல்வார் அன்னைக்கு நான் இந்த விஷயத்த பப்ளிக் அனௌன்ஸ் பண்றேன் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினிய அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. அவங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த சிம்பிள் உன்னோட ஐடென்டிட்டி, அதை நீ மறைக்கணும்னு எந்த விஷயமும் இல்லைன்னு ஆள் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதை நான் மறைக்கலன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நம்மளும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, உன்னோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் லைட்டா ஃபீல் ஆயிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம லீயும் ஒண்ணுமும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு போல. ஆளும் ஒரு பக்கம் அதை பார்த்து மனசு உடைஞ்சு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் முதல் தடவை நீயா என்ன கட்டி பிடிச்சிருக்க, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் சம குசி ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து போற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நான்சோ கிங்க தான் காட்டுறாங்க. அவரோட அந்த எல்டர் கிட்ட நீங்களும் சாண்ட்ரிச் உள்ள கலந்துக்க போறீங்கல்ல. ஆளும் ஆமா கிங், அங்க போனதுக்கு அப்புறம் தான் சீக்கிங் விஷயம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் கண்காணிக்கணும்னு சொல்ல. அதுக்கு எந்த விஷயமும் இல்ல, ஐலாண்டர்ஸால லாங் அண்ட் கான்டினென்ட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தாமதிக்கணும், அவளை கொன்னுடுங்க, வரத பாத்துக்கலாம் நான் சொல்ல. ஆனா கிங் சீலிங்ல வச்சு இப்படி பண்ணா அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தெரியல. நம்ம வேணா சீலிங் பிரின்சஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா நாள் கேட்கிறாரு. டிராகன் ஃபீனிக்ஸ் கேண்டில் என்னைக்கு அணைஞ்சிச்சோ அன்னைக்கு அவ துரதிருஷ்டசாலிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னா அவளை யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா திரும்ப கூட்டிட்டு வரணும்னு எந்த விஷயமும் இல்லைன்னு ஆள் சொல்ல. நம்ம குயினும் அது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம லீக்கு தகவல் போகுது. ஆனா அவங்க மெய்டு குயின் இதோட 17வது லெட்டர், ஆனா அவர் அதை ரிசீவ் பண்ணாரான்னு கூட நமக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். மயக்க கடந்த நம்மால யாரோ ஒரு லேடி இப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்க ஃபேமிலி மெடிசன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நாங்க காப்பாத்திருவோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் நம்மால் அப்படியே ரொமான்டிக்கா அவங்கள வந்து பார்க்க அந்த சிம்பிள் விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச. நம்ம ஹீரோயின் நான் அன்னைக்கு சொல்லணும் தான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க தான் வேற எதுவும் பேசி என்ன டைவர்ட் பண்ணிட்டீங்க. என் முகத்துல இருந்த சிம்பிளும் அன்னைக்கு நீங்க அந்த கேவ்ல பார்த்தவங்க முகத்துல இருந்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அவங்களும் ஐலாண்டர்ஸ் தானே அவங்க கேட்க. நம்மால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் கலர் டிஃபரன்ஸ் தானே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நம்மாலும் சீக்கிரம் ரியல் ஐடென்டிட்டி என்ன இருந்தாலும் சரி என்னைக்குமே நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி அப்படியே கடலை போட ஆரம்பிக்க. இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. முகத்துல மார்க்கோட அவங்க ஒரு பக்கம் சம கடுப்பை கையில கிடைக்கிற எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாங்கும் இப்ப அவங்கள பார்க்க வரோம். நான் அந்த பையவையும் சீக்கிரம் சும்மா விட மாட்டேன், அவங்கள கண்டிப்பா கொன்னே தீருவான்னு சொல்ல. ஆள் நீ பண்ண வரைக்கும் போதும், அப்பா உன்னை திரும்ப நான்சோக்கே கிளம்ப சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. சீலிங் என்ன ஒரேடியா தலைமுறைக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த பையோ நம்ம ராஜ்யத்திலே வச்சு என்ன அவமானப்படுத்திருக்கான், ஆனா நீ அவனை எதுவும் பண்ணாம என்ன கிளம்ப சொல்லியான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்க. அவனும் இந்த நிலைமையில கண்டிப்பா நம்மளால அவனுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. நீ போய் நான்சோ பிரச்சனையை கவனி, சீலிங்ல என்ன நடக்குதோ அது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப. இப்ப அந்த இடத்துக்கு நான்சோவோட அந்த எல்ரும் வராரு. ஃப்ரெண்ட்ஸஸ் ஒரு பக்கம் இல்ல என்னால இப்ப திரும்ப வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கதற ஆரம்பிக்க. ஆளு உங்களை கூட்டு போறதுக்காக ஒண்ணும் நான் இங்க வரல, நீங்க பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிங்கோட பிளான மீறி நீங்க எதுக்காக சீக்கிரங்க கடத்தினீங்கன்னு அவரு கேட்க அவங்களும் அது நான் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணுன்னு சொல்லி அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆளு அது இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கடத்தினது மூலியமா உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறான். அவங்களும் அவ கண்டிப்பா ஐலாண்டர் தான், அவ முகத்துல அந்த சிம்பிள் இருக்கிறத நான் பார்த்தேன், அதுவும் இல்லாம எந்த பர்சனாலையும் அவளை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்ல. ஆளும் அப்பனா அது உண்மைதானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம லீய தான் காட்டுறாங்க. அவருக்கு லைட்டா மயக்கம் தெரிய அவரை காப்பாத்தின அந்த லேடி தான் இப்ப ஒரு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நீங்க பாலைவனத்துல மயக்கமே கிடந்தீங்க, நான் தான் உங்களை கண்டுபிடிச்சேன், நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, இது கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்ல நம்மால் அப்படியே அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆகுறாரு. அவங்களும் நான் உங்களை காப்பாத்த ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், இப்ப திரும்ப போனீங்களா உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு அவரை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஹெர்பல்ஸ் பறக்க போயிருந்த அவங்க அம்மாவும் இப்ப அங்க வர, நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, உங்களுக்கு ரொம்பவே கோல்டா இருக்கும், இது போட்டுக்கங்கன்னு சொல்லி ஒரு பிளாங்கெட் எல்லாம் கொடுத்து ஆளை திரும்ப அப்படியே உள்ள கூட்டிட்டு போக சொல்ல, எதுவும் பேச முடியாம ஆளும் அப்படியே அமைதியா போய் உட்காந்துடுறாரு. அவங்க லுக்லயே தெரியுது அவரு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்களும் அப்படியே கவனிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே டாங்லிங்க தான் காட்டுறாங்க. அவங்க குயின் அவ எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லி நம்ம லீ மேலதான் சமகான்ல இருக்காங்க. அவரோட அசிஸ்டண்டும் அந்த போட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியல. எப்படி பார்த்தாலும் சாக போறவன் தானே, அவனுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம ஆர்மி சீல் இப்ப அவன் கையில இருக்கு. அவன் சிஸ்டர் வேற பயோ கிட்ட மாட்டிட்டு இருக்கான். இப்ப மட்டும் வார் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அவன் சவுண்ட் ஸ்ட்ரைக் மெத்தட் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சீக்கிரமா அவ எங்க இருந்தாலும் அவனை திரும்ப கூட்டிட்டு வா. அவ சிஸ்டர் கிட்ட நான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறேன். சாகுற வரைக்கும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு அவங்க சொல்ல. இந்த பக்கம் நம்ம லீயும் ஏதோ ஒரு பேப்பரை கொளுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம செய்யமாங்க நெருப்புன்னு சொல்லிட்டு அதை டக்கு டக்குன்னு அப்படியே அணைச்சு விட. அது ஒரு மேப் மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது ஜெனரலா நீங்க வாருக்கு போக போறீங்களா? ஆனா ஆளு வாரே ஸ்டார்ட் ஆனாலும் நான் எங்கேயும் போறதா இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இங்கதான் இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிப்பு போட, அவரும் நான் ஒரு வாக் போலான் இருக்கேன். அவங்களும் நான் உங்களுக்கு கம்பெனி தரேன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பவுண்டி ஹண்டர் ஆள் நம்ம ஹீரோவை பார்க்க வர, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப போறாரு. ஆனா நம்மால் சரி சரி வான்னு சொல்ல நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். லீய எங்க தெரியும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அவன் கடைசியா அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சீலிங் பிரின்சஸ் கிட்ட இருந்து காப்பாத்த சொல்லி கேட்டிருந்தான். அதான் இப்ப நான் அந்த வேலையை பார்க்க போறேன் நான் சொல்ல. நம்ம ஹீரோவும் நானும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா மறக்காம எனக்கு தெரியப்படுத்து. ஆளும் அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் பிரின்சஸும் நான்சோவும் சேர்ந்து அந்த எல்லரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிங் சீக்குங்க தீத்து கட்ட சொல்லிட்டாரு. ஆனா இது சீலிங்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உன்னை பத்தி நான் அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. ஆளும் அப்படி அவங்க காது கிட்ட போயிட்டு ஏதோ சொல்ற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் பைலி ஆள் சொன்ன மாதிரியே அவங்க பேலஸ்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்படியே அங்க எங்கேயுமா சுத்தி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கதான் இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே தேடிட்டு இருக்க. பிரின்சஸ் அங்கதான் அதை பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆள் சத்தமே இல்லாம அதை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் சாண்ட்ரிச்சுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மொத்த பெரிய தலைங்க அங்க கூடி இருக்க. நம்ம ஹீரோ மட்டும் ஆளை காணும். நான்சோவோட அந்த எல்லரும் ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ரொம்பவே பிஸியா இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அவரால் இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. எங்களை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களான்னு கேட்க அவனும் நான்காங்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவ கூட கொஞ்சம் பழகத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள செட் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சீலிங் கிங் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கடுப்பாக, இன்னொரு பக்கம் நான்காங்கோட அப்பாவும் இப்படி திடீர்னு என் பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் யாங்கும் என்னால இப்போதைக்கு தான் சொல்ல முடியும், இதுக்கு மேல ஏதாவது தெரியணும்னா உங்க பொண்ணுகிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லிடுறான். ஆளும் கோவமா அப்படிங்கிறது கிளம்பு. நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரமா பிரின்சஸ காணமேன்னு சொல்லி அந்த விஷயத்த நோட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் நேரா சியாங் கிட்டே அதை கேட்டுடுறாங்க. அவ நான் கிளம்பிட்டா. சே அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நான் நினைச்சேன், அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப அப்படி அங்க வராங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஐலாண்டர்ஸ் நம்ம கான்டினென்ட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஐலாண்டர் நமக்குள்ளே இருக்கும் போது என்னால எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும். ஃபோர்த் பிரின்சஸ் ஒரு ஐலாண்டர்னு அவங்க சொல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அந்த இடமே லைட்டா பரபரப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோயின் தேவையில்லாம பேசுறதை நிறுத்திட்டு ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆதாரமே நீதான், உன் முகத்தை செக் பண்ணி உனக்கு பாய்சன் கொடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அவங்களும் இது நல்ல கதையா இருக்கே, அப்ப நான் சொல்றேன் நீயும் ஒரு ஐலாண்டர், பாய்சன் குடிச்சு உன்னால இல்லைன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அங்கிருந்த மொத்த பேரோட பார்வையும் இப்ப சீலிங் பிரின்சஸ் பக்கம் திரும்ப. சீக்வின் வழக்கம் போல ஏமாத்தி இங்கிருந்து தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காத. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க அப்படியே மணல் புயல் வீச ஆரம்பிக்குது. மொத்த பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீலிங் பிரின்சஸும் நம்ம ஹீரோயினை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்களும் அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு களத்துல இறங்குறாங்க. இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாத ஒரு ஸ்கில்ல அவங்க அப்படியே ட்ரை பண்ண அவங்கள மாதிரியே அங்க நிறைய இல்யூஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம மணலுக்குள்ள இருந்து சில சோல்ஜர்ஸும் அப்படியே வெளியே வர
அவனுங்க போட்டு சீலிங் பிரின்சஸ் புரட்டி எடுக்கிறானுங்க. நான்சவோட எல்ரும் சைட்ல தான் மறைஞ்சிருக்கான். அந்த திருட்டு போய ஒரு பக்கம் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி உன்னை திறந்து விட அதுவும் நேரா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து டக்குன்னு அவங்க காதுக்குள்ள போயிடுது. அவங்களும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுறாங்க. அவங்க பவர்ஸ் மொத்தமும் அப்படியே டிராப் ஆகுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீலிங் பிரின்சஸும் அவங்கள அப்படியே போட்டு தெல்ல வர நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மணலுக்குள்ள புதைய ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கமா வந்து நம்ம பைலியும் அது ஒரு டிராப் தப்பிச்சிருன்னு சொல்ல இந்த பக்கம் பிரின்ஸ் யாங்கும் அப்படியே ஓடி வரோம். நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு படுக்க வச்சுட்டு டக்குன்னு போய் நம்ம ஹீரோயினையும் காப்பாத்த ட்ரை பண்ண அவரால் சுத்தமா முடியல. நம்ம ஹீரோயினும் என்னை விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. சீலிங் பிரின்சஸ் அப்பயும் அவங்கள அப்படியே போட்டத்துல ட்ரை பண்ண அங்க வந்து நம்ம அசிஸ்டன்ட் அவங்கள ஒரே சொருகிடுறாரு. அப்பன்னு பார்த்து பாறைங்களை இடிஞ்சு வேலை நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பறந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே அதுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம பைலியும் அவங்கள எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ணிய முடியாம ஆள் ஒரு பக்கம் அப்படியே கதறிட்டு இருக்கு. இப்ப ஒரு வழியா அந்த புயலும் ஓயுது. எல்லாரும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கதறிட்டு வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கும். அவங்க ஆளுங்க மொத்த பேரும் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லீ சியோமிங் அவருக்காக சாப்பாடு கொண்டு வராங்க. ஆளும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அவங்களும் இன்னைக்கு நான் மார்க்கெட் போயிட்டு இருந்தப்ப அங்க சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. சீலிங்க்கும் டைன்குக்கும் வார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சீலிங் பிரின்சஸ் டைன்கியோட 4th பிரின்சஸ கொன்னுட்டாங்களாம். ஆளும் அதை கேட்டு சாக்காயிடுறாரு. நீ இப்ப என்ன சொன்ன? 2 நாட்டுக்கும் வார். சீலிங் பிரின்சஸ் டைன்கியூ பிரின்சஸ கொன்னுட்டதா சொன்னீல? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா இப்ப நான் உடனே போயாகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்களும் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு பின்னாடியே நல்லா புதஞ்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்கள வெறி கொண்டு தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பைலியை தான் காட்டுறாங்க. ஆள் கையில அவரோட ஓனான வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏண்டா சீக்கிரம் அந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டு இருக்கா, நீ அவளை காப்பாத்த போகாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தோண்டாரமுக்கு. இப்ப நம்ம லீயும் அங்க வராரு. நம்ம பைலி நீங்க என்ன பண்ற, கையில என்ன ஸ்வாடுன்னு கேட்க இது எல்லாத்துக்கும் பைய தான் காரணம். அவனுக்கு அவன் மேல உண்மையான அக்கறையே இல்லைன்னு ஆள் சொல்றான். அட முட்டா பையிலே இங்க நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் முடியாது, நான் அவனை கொன்னே தீருவேன்னு ஆள் சொல்ல. இப்ப அவனை கொன்ன மட்டும் சீக்கிரம் திரும்ப வந்துருவாளாம். நிலைமைய புரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு. கண்டிப்பா அவ சாதாரணமா அதுல மாட்டின மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் உடனே நான்சோ லைப்ரரிக்கு போய் என்னன்னு செக் பண்றேன்னு ஆள் சொல்ல நம்ம லீயும் கொஞ்சம் அமைதியாயிட்டு அப்படியே அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தோண்டி தோண்டி அவர் விரல்ல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. ஆளும் ஒரு கட்டத்துல ரொம்பவே முடியாம அப்படியே மயக்கமாய் கீழே விழ அவர் ஆளுங்களும் பிரின்ஸ் சொல்லி அவர் அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போறானுங்க. இப்ப அப்படியே ஏதோ ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. மணல்ல புதஞ்ச நம்ம ஹீரோயின் அங்க படுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு லைட்டா கான்சியஸும் வருது. நம்ம இங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்க. திடீர்னு சில வெயின்ஸ்லாம் சேர்ந்து அவங்கள அப்படியே லாக் பண்ணி அந்த இடத்துல தொங்க விட்டுருது. அவங்களும் தப்பிக்க முடியாம திணறிட்டு இருக்க. இந்த பக்கம் நான்சாவோட அந்த எல்ற தான் காட்டுறாங்க. ஆள் அந்த பாலைவனத்துல உட்காந்து ஏதோ மந்திரம் போட்டுட்டு இருக்கான். அப்படியே அவன் முன்னாடி ஒரு விஷுவல் கிரியேட் ஆக அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஆள் உட்காந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரம் போராடுறதை நிறுத்திட்டு உண்மையான ஐடென்டிட்டியை ஏத்துக்கும். அவங்களும் யார் பேசுறான்னு கேக்குறாங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா நீ ஒரு ஐலாண்டர். உன்னாலதான் இந்த பாய்சனஸ் ஃபாரஸ்ட் உருவாயிருக்கு. இது உனக்கான இடம். இங்கிருந்து உன்னோட முழு பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஹியூமன் பப்பட்டா மாறுறதா உன்னோட டெஸ்டினின்னு ஆள் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நான் ஐலாண்டர் கிடையாது, நான் யாரா வாழுவங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவன் பவர்ஸோட போராட ஆரம்பிக்க டக்குன்னு அவங்க காதுல இருந்த அந்த பூச்சும் வெளியே வந்துருது. அவ்வளவுதான் அவன் பவர்ஸ் மொத்தமும் காலி. அந்த விசுவலும் அப்படிங்கிறது காணாம போக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாரிற்கான என்ட்ரன்ஸ் இப்ப மூடிடுச்சு. நம்ம சீக்கிரமாவே ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஆளும் அப்படிங்கிறது கிளம்பு. இந்த பக்கம் மயக்கமா இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம டாக்டரும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு சில ஹெர்பல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது, நம்ம போய் அதை எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி அவர் அசிஸ்டன்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினோட மெய்டு அவரு பக்கத்திலே இருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆள் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. சீக்கிரம் சொல்லி அவர் அப்படியே புலம்ப ஆரம்பிக்க நம்ம மைடுக்குள்ள இருக்கிற சபலமும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வர மாதிரி காமிச்சதோட இப்ப நான்சோ தான் காட்டுறாங்க. ஒரு தாத்தா அப்படியே லைப்ரரிக்குள்ள என்ட்ரி ஆக அந்த இடத்தையே யாரும் தம்சம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஆளும் சமசாக்காயிடுறாரு. யார் அந்த வேலையை பண்ணுது? தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்கன்னு சொல்ல நம்ம பைலி அந்த இடத்தோட டாப்ல உட்காந்து ஏதோ ஒரு புக்கை படிச்சு
படிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆள் வேணுனே திரும்ப ஒரு கப்போட தள்ளிவிட தாத்தாவும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர் ஜின், இதுக்காக இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பைலி திருட்டு பொறும்போக்கு இதெல்லாம் உன்னோட வேலை தானு சொல்லி ஆள் அப்படியே கத்த ஆரம்பிக்க, நம்மளும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணனேன்னு பார்க்க வந்தா நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? என்னது மிஸ் பண்ணியா? மரியாதையை ஓடி போயிடு. இது ராய் லைப்ரரி, விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என்னாகும் தெரியும்ல. நம்மால் இந்த புக்கை கொளுத்திருவான்னு சொல்லிட்டு அதை அப்படியே நெருப்பு கிட்ட கொண்டு போறாரு. அடையாடி அவசரப்படாத, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்ப சரி, மின்சா மவுண்டனோட ரகசியங்களை பத்தின புக் ஏதாவது இங்க இருக்கான்னு ஆள் கேட்கிறாரு. நீ கேட்கிற மாதிரிலாம் எந்த புக்கும் இங்க இல்ல. அது ஒரு சாதாரண மவுண்டன். அதுக்குள்ளே என்ன பேரியரால ஒரு மிகப்பெரிய இடத்தை யாராவது மறைச்சு வச்சிருக்க போறாங்களா என்ன? நம்மளும் ஓஹோ அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு சரி அந்த புக்கை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், வாட்டா பெருசுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக மாஸ்டர் சின்னுக்கு லைட்டா டென்ஷன் ஆகுது. ஒருவேளை உண்மையில எடுத்திருப்பானோ? ஆள் நேரா போய் அந்த புக் இருக்கிற இடத்த தான் செக் பண்றாரு. நல்ல வேலை இங்கதான் இருக்கு. நம்ம பைலியும் பின்னாடியே வந்து வாட்டா மாமேன்னு அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆள் லைப்ரரியை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பெருசு பாக்கெட்ல இருந்து ஒரு பாய்சன் எடுத்து அப்படியே ஒரு மேல தெளிச்சு போயிடும். இது சவுண்ட் அண்ட் சிக் பாய்சன், இதை மீறி வெளியே போனா உன் கதை முடிஞ்சிடும். அட போயான்னு சொல்லிட்டு ஆள் எஸ்கேப் ஆக இப்ப அவரு ஒரு ரிவர் கிட்ட கவுந்து கிடக்குற மாதிரி காட்டுறாங்க. நல்ல வேலை கோல்டன் ஸ்கேல் நம்மள ப்ரொடக்ட் பண்ணுச்சு, அப்படி இல்லைன்னா கைய போயிருக்கும். ஆளும் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியால மாட்டிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வர மாதிரி தெரியுது. ஓடுன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட் விட்டு ஓடி பாக்குறாங்க. ஆனா அப்பவும் அதே இடம் தான். வேற பயங்கரமா பசிக்குது. ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாமே பாய்சனா இருக்கு. அவங்களும் நம்ம அப்படியே ஐலாண்டு சேர்ந்து தானே, பாய்சன் தான் நம்மள எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவங்க வயிறுலாம் அப்படியே பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்து யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அப்படியே துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண் முழிச்சிடுறாரு. நம்ம மெய்டுக்கு அவரை பார்க்கும் போது அப்படி ஒரு குசி. அவர் ஆளுங்களும் இப்ப அங்கதான் இருக்காங்க. நம்மளும் சீக்கிரம் எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தேடி கிளம்ப நம்ம லீ, நீ எவ்வளவு தோணாலும் அவங்கள உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல கண்டிப்பா என்னால இதை ஏத்துக்க முடியாது. அதே நேரத்துல நம்ம பைலியும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கத்திட்டு இப்ப இங்க வரேன். மிங்சா மவுண்டன் கடியில ஒரு பேரியர் இருக்கு. அன்னைக்கு நான் சேர்ந்த அந்த எல்டு அங்க வந்திருந்தால அவன் தான் ஏதோ பண்ணி அதோட என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ணிருக்கணும். அதுக்குள்ளதான் இப்ப சீக்கிங் மாட்டிட்டு இருக்கான்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறாரு. அதை பத்தி அந்த புக்ல எதுவும் போட்டு இல்ல. ஆனா மெங் ட்ரைபை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான பேரியர்ஸை கிரியேட் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க ஹெல்ப் பண்ணா நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு ஆள் சொல்ல. ஆனா மெங் ட்ரைப் ரொம்ப காலமா வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான்சோட கிங்கே அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா கூட ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்க இங்க வந்தாகணும். நம்ம அசிஸ்டன்ட் கிட்டையும் அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல அவங்களும் அப்படியே இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே நம்ம நான்சோட கிங் எல்டர் நம்ம ஹீரோயின் அந்த பேரியருக்குள்ள மாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்ல அவனும் அப்ப நம்ம அந்த பேரியரை ஓபன் பண்ணாத வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இந்த விஷயத்த இப்படியே விட்டுலான்னு ஆள் சொல்றான். ஆனா அந்த எல்டர் இல்ல கிங், ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த பேரியர் பிரேக் ஆனிச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனை. அவ டெத் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்ல அப்ப என்ன பண்ணலாம்னு ஆள் கேட்கிறாரு. நம்ம அவளை யூஸ் பண்ணலாம். ஐஸ் பூல்ல நான் அவளை 20 வருஷமா அடைச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா அவளால இது முடியும்னு ஆள் சொல்ல கிங் அவளை நீ ரிலீஸ் பண்ணாலும் நம்ம சொல்றத தான் கேட்பானு, எந்த உத்தரவாதமும் கிடையாது. வேற வழி இருக்கான்னு கேட்க அப்ப நம்ம மெங் ட்ரைப் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டாகணும். ஆனா அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்ய யோசிப்பாங்க. அவங்க ட்ரைப்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு ஆள் சொல்ல இப்ப அப்படியே அவனோட பேலன்ஸ் தான் காட்டுறாங்க. மெங் ட்ரைப் சீஃபோட 2 பசங்களும் அங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைபோட தேர்ட் மாஸ்டர் உங்க கிட்ட இருந்து சீக்ரெட் மெசேஜ் வந்த உடனே நான் தான் என் அண்ணனை கூட்டிட்டு உடனே இங்க வந்தேன் கிங். ஆளும் நீ பொழைச்சப்பட தேர்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பேரியர் விஷயத்தை பத்தியும் சொல்றாரு. சீக்கிரங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவளை பிடிச்சிட்டு வரணும்னு எந்த விஷயமும் இல்ல, பார்த்த இடத்துலயே கொன்னுடுங்கன்னு அவரு சொல்ல செகண்ட் யங் மாஸ்டர் கிங் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா அப்பா கண்டிப்பா இதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. இந்த வேலையை மட்டும் முடிங்க, உங்க ட்ரைபுக்கு உங்களை சீஃப் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஆள் சொல்ல அவனுங்களும் டக்குன்னு கிங் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அவரு காலில் விழுந்துடுறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹானானு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. மெயின் ட்ரைப் அவங்கள ஐலாண்ட் குள்ளேயே சேர்க்கலையா, அவங்க பதிலுக்காக
அவங்க ஒண்ணுமும் வெளியே தான் காத்துட்டு இருக்காங்க. நம்ம லீயும் அதை ஒட்டு கேட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம பைலி ஆள் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான்சோ எல்டர் உருவாக்குன மாதிரி ஒரு பூச்சை உருவாக்கி இருக்காரு. பேரியர் இருக்கிற இடத்த நல்ல பூச்சை காட்டணும்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அதை பறக்க விட. இன்னொரு பக்கம் மெயின் ட்ரைப்ல இருந்து வந்த அந்த 2 யங் மாஸ்டர்ஸையும் தான் காட்டுறாங்க. அந்த பேரியரோட என்ட்ரன்ஸ் திரும்ப மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் மாஸ்டர் அது மூவ் ஆனாலும் கண்டிப்பா என்னால அதை சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த டிவைஸையும் வாங்கி ஆள் அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக தகவலை கேட்ட நம்ம லீ நேரா கிளம்பி அவங்க ஐலாண்டுக்கே வந்துட்டாரு போல. ஆனா ஆள் லேண்ட் ஆன அடுத்த செகண்டே அப்படியே மயக்கமாய் கீழே வேலை காட்ஸு இவங்க வந்துடுறாங்க. நான் டாங்லிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க சீஃப் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயக்கமாக. இந்த பக்கம் தகவலை கேள்விப்பட்டு நம்ம மெயின் சீஃபே இப்ப நேர்ல வராரு. நம்மால செக் பண்ணி பார்த்துட்டு இவன் நிலைமை என்ன இவ்வளவு மோசமா இருக்கு. அவரும் லைட்டா கண் முழிக்க அவரு பாடி கண்டிஷனை பத்தி சொல்றாரு. நம்ம லீ எனக்கு தெரியும் என்னோட பிரச்சனை மெடிக்கலுக்கு இருக்கலாம் அப்பாற்பட்டது. அது இப்ப முக்கியம் இல்ல. உங்க உதவி ஒருத்தருக்கு தேவைனாலும் சொல்ல உனக்கே இப்ப உதவி தேவைப்படுற நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் டக்குன்னு அக்குபஞ்சர் பாயிண்ட் போட்டு அவர் மயக்கமாக்கிடுறாரு. உலக விஷயங்கள்ல நான் தலையிடாம இருக்குது உண்மைதான். ஆனா என் இடத்தை தேடி வந்த ஒருத்தன் சாக போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆள் அப்படியே ஒரு பேரியர் டெக்னிக்கை நம்ம லீ மேல யூஸ் பண்ண. இந்த பக்கம் மெயின் ட்ரைபை சேர்ந்த அந்த 2 யங் மாஸ்டர்ஸ் என்ன இப்ப காட்டுறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி அவனுங்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வர டக்குன்னு நம்ம ஹானானும் அவரோட ஆளுங்களும் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. நீங்க யாரு? நாங்க மெயின் ட்ரைபை சேர்ந்த மாஸ்டர்ஸ். நம்மளும் அட அதுக்குள்ள வந்துட்டீங்களா, சரி உள்ள வாங்கன்னு சொல்லி அவங்களை அப்படியே கூட்டிட்டு போக இந்த பக்கம் அந்த பூஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பைலியும் இப்ப அங்கதான் வராரு. உனக்கு என்னாச்சு இங்கேயே வந்து நின்னுட்டு இருக்குன்னு சொல்லி ஆள் அப்படியே அதை விரட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கோமாஸ்டர் வந்துடுறாரு. நம்ம ஹானானும் அவங்கள அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண. ஆனா அசிஸ்டன்ட் உங்க சீஃப் அவரை ஒண்ணுமும் மீட் பண்ணா கடைசி எங்க கிட்ட சொல்லியிருந்தான். அப்பா அப்படிதான். ஆனா அதே நேரத்துல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கு. அதனாலதான் எங்களை இங்க அனுப்பியிருக்காரு. ஆமா 4th பிரின்ஸ் எங்கங்கிற மாதிரி அவனுங்க கேட்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவனுங்களும் சரி நம்ம போய் அவரை பார்த்துட்டு பேரியரை தேர்றதுக்கான ஏற்பாடுகளையும் ஆரம்பிக்கலான்னு சொல்ல அவங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவோட ரூம் கிட்ட போன உடனே ஆள் அவனோட டிவைஸை செக் பண்ண 4th பிரின்ஸ் இங்க இருக்குதா தானே சொன்னீங்க, அந்த பேரியரும் இங்கதான் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வேக வேகமா அவங்கள உள்ள கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவனுங்களும் அந்த பேரியரை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றானுங்க நம்ம டாக்டர் கு. ஆனா அது எங்கன்னு கேட்க அப்படியே எபிசோட் 28 முடியுது. எங்கேயோ க்ளோஸ் ஆன பேரியர் இப்ப நம்ம ஹீரோ ரூம்ல என்ன பண்ணுது? அவனுங்க இப்ப அதை ஓபன் பண்ணுவானுங்களா? பண்ணா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.